அந்த காலத்துல வந்து இப்ப இருக்கிற மாதிரி மின்சார வசதிகள் ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு பங்கர் ஒன்று இருக்குன்னு சொல்லுங்க. எங்களுக்கு ஆதி காலத்துல வந்து தமிழ் மன்னர்களால வந்து உள்ளூர் போக பயமாக என்ன விழிஞ்சு விழுற நிலையில இருக்கு. அதனால உள்ளூர் போக பயம். வணக்கம் எல்லாருக்கும். அப்படியே நாங்கள் இன்றைக்கு எங்க நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல வந்து குறிப்பா வந்து நல்லூர் அடியில் நிற்கிறோம். இங்க வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மந்திரி மனை. இந்த மந்திரி மனையை தான் பார்க்க போறோம். அந்த மந்திரி மனையில வந்து என்னென்ன விஷயம் இருக்குது அந்த விஷயங்களை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அப்படின்னு மந்திரி மனையின் வரலாறு பார்த்தோம்னா எங்களுக்கு ஆதி காலத்துல வந்து தமிழ் மன்னர்களால் வந்து மந்திரிமார்களுக்காக கட்டப்பட்டன்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த மந்திரி மனை வந்து தற்போது வந்து உள்ளுக்கு போயில ஏன்னா வந்து கட்டுமான பணிகள் வந்து செய்யப்படணும். அப்படி இந்த கட்டிடக்கலையை பார்த்தோம்னாலே விளங்கும் எல்லாருக்கும் வந்து தமிழர்களின் பாரம்பரியம் தாண்டி அந்த காலத்துல வந்து தமிழர்கள் வந்து எவ்வளோத்துக்கு யோசிச்சு வந்து கட்டிடங்கள் கட்டியிருக்கணும்னு பார்த்தா தெரியும். அப்படி இந்த பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரே கல்லில் வந்து இந்த முன் படி வந்து ஒரே கல்லில் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தோம்னா ஒரு மரத்துல வந்து என்ன மாதிரி டிசைன் எல்லாம் செய்யிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி அந்த முன் நிலையெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான நிலையாக தான் இருக்கு. இந்த கட்டிடத்தை பார்த்தாலே வந்து எல்லாருக்குமே விளங்கும் தமிழ் மன்னர்களோட கட்டிடக்கலை வந்து எப்படி வித்தியாசமா இருக்குதுன்னு. இது வந்து உள்ளுக்கு போயிடல. அது என்ன வந்து இந்த முன்னுக்கு இதெல்லாம் போட்டிருக்கணும். உள்ளுக்கு போயிடலான்னு சொல்லியிருக்கேன். பின்பக்கத்தால போய் பார்ப்போம். இது வந்து உள்ளுக்கு போயிடல. அது எங்களை பார்த்தோம்னா எங்களையாக வந்து காதல் சின்னங்கள் வந்து பொறிச்சிருக்கணும் பாருங்க. இவ்வளோ காதல் சின்னங்கள் ஒரு பொறிக்கப்பட்டிருக்கு. அப்படியே ஒரு காலத்துல வந்து இங்கே மேலே வந்து கிளாஸ் அதில் நடந்திருக்கு நினைக்கிறேன். பிளாக் போர்ட் எல்லாம் கிடக்கு. உள்ளுக்கு போய் பார்ப்போம். அது வேண்டாம், நான் அங்காலே போவோம். பின்பக்கத்தால் போவோம். பின்பக்கம் போவோங்க. இந்த பின்னுக்கு என்ன இருக்கணும். இங்கே வந்து ஒரு பங்கர் ஒன்று இருக்குன்னு சொல்லிக்கணும். அது வந்து அந்த பங்கர் வந்து இங்கே வந்து ஜமுனா ஏரிக்கும் இந்த பங்கருக்கும் வந்து தொடர்பு இருக்காமன்னு சொல்லப்படுறது. அந்த இடக்கு வாங்க. இதுதான் அந்த பங்கர்ன்னு சொல்றது. ஆனால் 100% எங்களுக்கும் தெரியாது என்ன விஷயமான எங்களுக்கும் தெரியாது. அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்றது, மண்பானையால வந்து இந்த இப்போத்த நவீன முறை ஓட்டங்கள் பாருங்க எப்படி வித்தியாசமா இருக்கு. மண்பானையில வந்து அந்த ஓட்டங்கள் எல்லாம் செய்திருக்கணும். இஞ்சாலையும் பார்த்த மாட்டேன். இங்கே எங்கனையா காதல் சின்னங்கள் குறைச்சி வைக்கணும். நல்லா இருக்கு. அந்த பாசி எல்லாம் பிடிச்சிருக்கு. இந்த சுவர் எல்லாமே வந்து பாசி எல்லாம் பிடிச்ச ஒரு வித்தியாசமான வடிவா இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு பார்க்கவே. இந்த ஒரு பெரிய அரச மரம் ஒன்று வளர்ந்து நிற்கிது. பின்பக்கம் வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய ரூமா இருக்கு. எல்லாமே வந்து இடிஞ்சு விழுகிற நிலையில வந்து இருக்குது. இதுல வந்து அரவாசி இதுல காணல. அவர் என்னன்னு சொல்றாரு, இந்த கட்டிட கலையை வந்து ஒரு வித்தியாசமான கட்டிட கலையா தான் இருக்கு. இந்த கல்லு இந்த சேப்புகள் எல்லாம் சச்சாதுர கல்லுகள் அப்படி வித்தியாசமா இருக்குது. அப்படியே பார்த்தோம்னா நாங்கள் அப்படியே பின்பக்கத்தால வந்து உள்ளுக்கு வந்திருக்கோம். இது வந்து என்ன சொல்றது, சமையல் அறையா பயன்படுத்தப்பட்டிருக்கோம் நினைக்கிறேன். அப்படிதான் அந்த ஒரு சேப்லாம் இருக்குது. என்னன்னு எங்களுக்கும் தெரியல. அப்படியே இங்கால பார்த்தோம்னா ஒரு கிணறு இருக்குது. நல்லா இருக்குங்களா, தண்ணி வந்து கிளியரா இருக்குது. அதுக்குள்ள ஒரு அம்மியும் இருக்காது, இது ஒன்று கிராக் இருக்கு. அப்படி இங்கால பார்த்தோம்னா அந்த காலத்துல வந்து இப்ப இருக்கிற மாதிரி மின்சார வசதிகள் ஒன்றும் இல்லை. அப்ப வந்து விளக்கு வந்து கொளுத்தி போட்டு இதுக்குள்ள வச்சு விடுவீங்க. நம்ம விளக்கு வைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஷேப்பா இருக்கு பாருங்க. 3 சின்ன அறையில கட்டி அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து அந்த பழைய காலத்து படங்களை கேட்க அப்படியான இடங்கள்லாம் வந்து இதுகள் வச்சிருப்பினோம்.
அது நல்லா இருக்குது பார்க்க. அங்கே இந்த கிணத்துக்கு வெளிப்பக்கம் பார்த்தோம்னா துலா கிணறு பயன்படுத்தப்பட்டதுக்கான கட்டிடம் இருக்குது. ஆனால் இப்போ துலா கிணறு இல்லை, கட்டிடம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு விஷயம் கிடக்கு. என்ன விஷயம் தெரியல. பார்த்தா நல்லா இருக்கு. உண்மையாக தமிழ் மன்னர்கள கட்டிடக்கலையை எடுத்து கூறுற ஒரு விஷயமா தான் இந்த மந்திரி மனை காணப்படுது. ஏன்னா அவ்வளோத்துக்கு வித்தியாசம் இருக்கு. இப்போ இருக்கிற நவீன காலத்திலேயும் கூட நவீன காலத்தையும் தாண்டி அந்த இப்போ இருக்கிற நவீன இயந்திரங்கள் அந்த விஷயங்கள் ஒன்றும் இல்லாமலே இவ்வளோத்துக்கு கட்டிடக்கலையில் செய்து பார்க்க ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய விஷயமா தான் இருக்குது. அது வேறுங்க எவ்வளோத்துக்கு குனிஞ்சு போகணும் என்னிலும் பார்க்க கட்டையாடு. நல்லா இருக்கு. அந்த இதுலேயே அந்த சின்ன விளக்கு வைக்கக்கூடிய மாதிரி சின்ன சின்ன இதுகளாக கிடாக்கு. இந்த இதெல்லாம் கிடாக்கு, இஞ்சி ஒன்று கிடாக்கு, இங்கே அங்கே போக மாதிரி ஒன்று இந்த தெரியல. 5-6 இடத்துல கிடாக்கு அந்த விஷயம். இதுக்கு என்ன கிடாக்கு பார்த்தீங்கன்னா அரவாசி இவ்வளோ சிவரில் இப்படி இருந்த சிவரில் அரவாசி சிவர் அப்படியே இடிஞ்சு விழுந்து சின்ன சின்ன தோல் தான் மிச்சம் கிடாக்கு. நாங்கள் முன்னு போய் பார்ப்போம். மேலே லீக் கிடக்கா என்னென்னு விளங்கல. சிவக்குழம்பு அந்த பேர்களை வழிக்கிறாங்க. அது தான் விளங்கு இல்லை. இந்த கட்டடத்துல இருக்கிறதுலையா ஆச்சரியம் கூட்டக்கூடிய விஷயமான்றா இந்த மரத்துல செய்யப்பட்ட சிற்ப வேலையைத்தான் சொல்லணும். கூட அழகா ஒரு துல்லியமா அந்த இதெல்லாம் செய்யறீங்கன்னு பார்த்தீங்கன்னா விளங்கும். அதே மாதிரி அந்த முன் கதவு நிலை இன்னொரு வித்தியாசமா இருக்கு. அந்த மேலே ஒரு ஆளோட உருவம் மாதிரி எல்லாம் போட்டு நல்லா இருக்கு. வித்தியாசமான ஒரு கதவு நிலை உண்டு. உள்ளு போக பயமாக ஏன்டா விழிஞ்சு விடுற நிலையில கிடாது. அதான் உள்ளு போயிடாது. அப்படியே பார்த்தோம்னா நாங்கள் அந்த கிணத்தடியில் வச்சு சொன்னாங்க இங்கே துலா கிணறு பயன்படுத்தப்பட்டதுக்கான அடையாளம் இருக்குண்டு. பார்த்தீங்கன்னா இந்த துலா கிணறுக்கான கட்டிடங்கிறாக்கு கட்டிடங்கிறாக்கான துலா கிணறு இல்லை. இப்போ அப்படின்னா ஒரு சின்ன வட்ட தொட்டி இருந்தாங்க. நல்லா இருக்கு பாருங்க. துலா கிணறுல துலா கிணறு அப்படியே பார்த்தோம்னா நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த மந்திரி மனையை பற்றி சொல்லியிருக்கோம். அப்படி உங்களுக்கு எங்களுக்கு தெரியாத விஷயம் நாங்கள் சொல்லாத விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கேன். அப்படி இன்னொரு காணொலியில உங்களை சந்திக்கிறோம். அதுவரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.